வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று இந்த விஷயம் நான் பண்ணலை அப்படின்னா என்னோட இன்னொரு முகத்தை எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் அந்த விஷயத்தை வந்து பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. திவ்யா எதுக்காக அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்றாங்களா இல்லை உண்மையாக அவங்க மனத்தில் பட்டதை சொல்கிறாங்களா அப்படின்றது தெரியல. விக்கல் சீக்கிரமை பற்றி திவ்யா கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நெய் மேட்டர்னால ரொம்பவே டென்ஷனாக இருந்த திவ்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிடாம உட்காந்துட்டு ரொம்ப நேரம் யோசிப்பாங்க. ஸோ எல்லா நாளும் இதே மாதிரி சாப்பிட வேண்டியதாக இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனையோடைய அப்படின்ற மாதிரி. சரி, இன்றைக்கி வந்து அதை கொஞ்சம் நேரம் வந்து தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம் ஃப்ரீயாக அப்படின்ற மாதிரி சாப்பிடாம உட்காந்துட்டு இருப்பாங்க கார்டன் ஏரியாவில் பீன் பேக் மேலே. ஸோ விக்கல்ஸ் வந்து கேட்பாரு, சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி. அவங்க வந்து ஊட்டி விட்றீங்களா அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வேணும்னே கேட்பாங்க. நான் ஊட்டி விட்றேனே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இருங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. இல்லை ஸ்பூன் மட்டும் எடுத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்பூன் எடுத்துகிட்டு வர கேப்பில் திவ்யா வந்து சரி சாப்பிட்றேன் அப்படின்ற பேரில் அவங்க சாப்பிடுவாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா அழுதுருவாங்க. ஸோ ஓகே, வெண்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்றது வந்து அவங்க சொல்லுவாங்க. பிரச்சனும் சரி சாண்ட்ராவும் சரி, அழாத நீ வந்து எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி லைக் ஒரு வார்டன் கைண்ட் ஆஃப் இதில் அவங்க குரலும் சரி கணீர்னு இருக்கும். அவங்க வந்து ரொம்ப சவுண்டாக இருப்பாங்க. நீ போய் அழுறி அப்படின்ற மாதிரி, அழாத அப்படின்ற மாதிரி அவங்க கன்சோல் பண்ணுவாங்க. பட் அவங்க வந்து கண்டிப்பாக வெண்ட் அவுட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க அழுறாங்க. ஏன்னா அவங்க வெண்ட் அவுட் பண்ணலை அப்படின்னா நான் வந்து வேறு மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்பேன், என்னோட இன்னொரு முகம் வந்து வெளியே வந்திருக்கும். ஸோ அது வந்து லைக் எனக்கே வந்து அது டிஸ்அட்வான்டேஜாக போயிருக்கும். அதனால தான் வந்து நான் அங்கே லைக் வெண்ட் அவுட் பண்ணாமல் என்னால் கட்டுப்படுத்த முடியல, வெண்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து கோவப்பட்டு வேறு மாதிரி வந்து கத்திருப்பாங்க. ஏன்னா வியனா வந்து நெய் கேட்டிருப்பாங்க. அவங்க வந்து ஸ்பூன்லேருந்து எடுத்து இப்படி தட்டி வைப்பாங்க. அப்புறம் அந்த ஸ்பூனை தூக்கி இதில் போடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி ஒரு டென்ஷனில் இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து மைக்க மாற்றுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து பிஸியாக இருக்கிறனால யாராவது ஹெல்ப் பண்ணான்னு பார்த்தா யாருமே ஹெல்ப் பண்ணல. ஏன்னா இவங்க 2 பேர் தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டென்ஷன். அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போகணும், எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு ஜெயிலுக்கு போகணும், இந்த டென்ஷன்லாம் அவங்க மைண்டில் இருந்தனால அவங்க அப்படி பிஹேவ் பண்ணிட்டாங்க. அங்கேயே வந்து வியனா கேட்டிருப்பாங்க, இப்படி தான் வைக்க முடியும் போங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. உடனே பக்கத்தில் இருந்த அமித் பார்கவ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எதுவும் கேட்கல, ஸ்பாட்டில் வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க, ஏன் இப்படி பண்ணாங்க, அது தப்பு தான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு விஷயம் வந்து நேராக என்கிட்ட கேட்டிருந்தா பரவாயில்ல, வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பின்னாடி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அவங்க டென்ஷனில் இருந்திருப்பாங்க. ஸோ நான் இன்னும் அதை வந்து லைக் சப்ரஸ் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன் அழாமல் அப்படின்னா என்னோட கோவம் வந்து வெளிப்பட்டிருக்கும். ஸோ நான் வேறு மாதிரி இருந்திருக்கும். நேற்று நான் என்னோட முகத்தை வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ ரொம்ப கத்திருப்பேன் நான், ரொம்ப சண்டை போட்டிருப்பேன் நான். பட் நான் அந்த வெண்ட் அவுட் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னை கொஞ்சம் ஆறுதல் படுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னோட நார்மல் இதுக்கு வந்து நான் வந்துட்டேன் அப்படின்றது வந்து அவங்க பதிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறப்ப ரொம்ப கோவமாக ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் வந்து பண்ணுவாங்க. அதை தான் வந்து லைக் திவ்யா வந்து பண்ணிவிட்டு கொஞ்சம் காமாக இருக்காங்க இப்போ. ஸோ இன்னும் என்னென்ன விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.